தமிழ்நாட்டுக்கு அவங்க டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க அவங்களுக்கு இல்லை. அதனால தேசிய கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம்னு சொல்லி நம்ம கூட்டணி அமைச்சிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. ஏற்கனவே அவங்களோட இருக்கின்ற கூட்டணியோட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக போன்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அவங்க கூட்டணி கட்சிகளை அள வச்சு வேலைக்கு பார்க்கறது திமுக பார்க்கணும். இன்னைக்கு மதிமுக அவங்களோட சேர்ந்துச்சு, ஒரு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்தோட மட்டும் இல்லை, எந்த சின்னத்தில் வேணாலும் நில்லுங்கன்னு சொன்னாங்க முதல்ல. பிறகு வேட்பாளர் ஆக்கி அண்ணன் வைகோவுடைய பையன் அண்ணன் துரை வைகோவுக்கு சீட்டை கொடுத்துட்டு அவர் திருச்சியில் வந்த பிறகு நீங்கள் உதயசூரில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும்னு அந்த ஆள் கொடுத்து பார்த்தாரு. தாங்க முடியாத அளவுக்கு நடிகர் கொடுத்த உடனே மேடையிலே கண்ணீர் விட்டு அதறி கலந்து கதறினார். அவங்க திமுகவுக்கு அது வாடிக்கை, நம்ம வச்சு கலந்துருப்பாங்க, கூட்டணி கட்சிகளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுக பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை மதிக்கின்ற கட்சி ஒரே கட்சி அதிமுக தான். மக்கள் நலனுக்கு அப்படித்தான். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொன்னால் நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக மட்டும்தான். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க 20 கிலோ விலை இல்லாமல் அரிசி தருவோம்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தேர்தல் முடிந்தோடனே மிக்சி வேன் கிரைண்டர் தருவோம்னாங்க, ஒரு குடும்பம் விடாமல் கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து தாலிக்கு தங்க திருமண உதவி தொகை தருவோம்னாங்க, அதை கொடுத்தாச்சு. மிக்சி வேன் கிரைண்டர் கொடுத்தாச்சு. பசுமை வீடு கட்டி தருவோம்னாங்க, அது கொடுத்தாச்சு. விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கடைபிடித்து தருவோம்னாங்க. படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தருவோம்னா அதை கொடுத்தாச்சு. ஓஏபி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா ஆக்கணும்னாங்க, அதையும் கொடுத்தாச்சு. 100 யூனிட் வரைக்கும் மின்சார இலவசம் நாங்கள் வந்தான்னு சொன்னோம், அதுவும் கொடுத்தாச்சு. ஆக தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை பூரா நிறைவேற்றின கட்சி அதிமுக. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? 520 வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நம்ப வச்சு நாங்கள் வந்தோடனே ஒரே கையத்தில் நீட் தேர்வு ஒழிச்சிருவோம். எங்கள் அக்கா கனிமொழி நிற்கல, அந்த அக்கா போனோட்ட என்ன சொல்லிச்சு, நாங்கள் வந்துடுவோம். அடுத்து எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிறார். எங்கள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் வந்த உடனே இந்த பெண்களுடைய குடியை கெடுக்கின்ற, பெண்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து குடும்பத்தை சீரழிஞ்சு பெண்களின் தாலியாக இருக்கின்ற மதுவுக்கு ஒரு முடிவு கட்டி நாங்கள் மது விலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம். ஒத்த கையெழுத்தை எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி நான் மதுக்கடையெல்லாம் ஓடிடுவோம்னு சொன்னாங்க. அதை நம்பி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம். நாங்கள் 5 பவுன் வைக்க நகைக்கடன் வைக்க மொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுவோம். நாங்கள் 100 நாள் வேலையை 114 நாளைக்கு 300 ரூபா சம்பளம் கொடுத்துருவோம். நாங்கள் இப்படி அடுக்கடுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி மக்களை நம்ப வச்சு வந்துட்டாங்க. 1000 ரூபா தரேன்னாங்க. 1000 ரூபா என்ன சொன்னாங்க? அம்மா சொன்னாங்கல்ல, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலை இல்லாமல் மிக்சி வேன் கிரைண்டர் தருவாங்க. ஒரு வீடு தவறாமல் லோடாக ஊரில் இறக்கி மிக்சி வேன் கிரைண்டர் இன்னைக்கு எல்லா வீட்லையும் இவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. அனைத்து குடும்ப அட்டைக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு, தகுதி உள்ள குடும்ப தலைவிக்கு மட்டும், இதுல என்ன தகுதின்னு தெரியல. ஒரு குடும்ப தலைவிக்கு என்ன தகுதி வேணும்? ஒரு பொம்பளையா இருக்கணும், அவ்வளவுதானே. ஸ்டாலின் வீட்டில் எத்தனை பொம்பளை இருக்கா? அதுல தகுதி உள்ள பொம்பளை, தகுதி இல்லாத பொம்பளைன்னு ஸ்டாலின் வீட்டில் போய் நம்ம கேட்க முடியும். உங்க வீட்டில் தகுதி உள்ள பொம்பளை யாரு, தகுதி இல்லாத பொம்பளை யாருன்னு நம்ம கேட்டா சண்டைக்கு வருவானா? வரமாட்டாங்களா? நம்ம கேட்க உரிமை. நாங்களே சட்டமன்றத்தில் கேட்டோம், என்ன தகுதி வச்சிருக்க? நான் எனக்கு பேச வாய் வரும்போது அதுக்கு அமைச்சர் நம்ம கீழாட்சி அமைச்சர், நான் கேட்டேன், என்ன அடிப்படையில் தகுதி வச்சிருக்கீங்க சட்டம் நீங்க மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பதுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லி எடப்பாடியாரும் கேட்டாரு, நானும் கேட்டேன். அப்போ இல்லை அது வருமானத்துக்கு அடிப்படையில் பார்த்தோம். நாங்கள் நீங்கள் அப்படி தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, உங்கள் தேர்தல் அறிக்கை இத்தனாவது அறிக்கையில் இந்த அறிக்கை நாங்கள் எடுத்து படித்து காமிச்சோம். அனைத்து குடும்ப தலைவிக்கும் நாங்கள் 1000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சண்டை போட்டு போராட்டம் பண்ணி சட்டமன்றத்தில் பல தடவை குரல் கொடுத்த பிறகுதான் 26 மாதம் கழிச்சு 26 மாதம் ஓடி போச்சு. அந்த 26,000 ரூபாய் யார் கொடுப்பா? உதயநிதி கேட்டானே, மத்திய அரசை பார்த்து வெள்ள நிதி கொடுக்கணும். நான் கேட்டு பார்க்க கொடுக்கல, உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்டேன் அப்படின்னு உதயநிதி கேட்டார்ல. இப்ப நம்ம கேட்கணும்ல, உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கும். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க, சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தபடி செய்யணுமா வேண்டாமா? ஆனா ஏமாத்திடுச்சு. அதனால நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. ஏன்னா அது நம்முடைய வரி பணம், நம்ம வரி பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போன பணம். வாக்குச்சாவடியில் படுகொடுத்துக்குள்ள போய் அந்த எலெக்ஷன் பெட்டிக்குள்ள போய் அமுக்கிறது நம்ம தானே அவங்க போனோம். அதை யார் அவரால் அமுக்க முடியும்? கனிமொழி அமுக்க முடியும்? இல்லைன்னா வேலுமணி ஓட்ட முடியும்? எல்லாம் ஓட்டையும் நீங்கள் தான் நம்ம தான் போடணும். நீங்கள் வாங்குறத வாங்கிக்கோங்க. தெளிவாக இந்த ஆட்சி மாற்றம் வரணும். இந்த தேர்தல் மூலமாக இப்போ உள்ள சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு.